பாவமும் சாபமும் பாரம்பரிய கட்டுகளில் இருந்த நம்மை இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க எங்க இருந்து மீட்கப்பட்டிருக்கிறீங்க? பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் ஆண்டவர். அது அவருக்குள் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப நம்ம டிரான்ஸ்பர்மேஷன் போதிக்கப்பட்டிருக்கிறோமா? நீங்க பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய உள்ளம் சொல்லுமானால் அந்த விசுவாசத்தை யார் வளர்த்துக் கொள்கிறார்களோ அவங்களோட மாத்திரம்தான் தேவன் இருக்க முடியும். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த 2025 வருடத்துடைய மகிமையான அக்டோபர் மாதத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த செப்டம்பர் மாதமெல்லாம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இந்த மாதமும் பாதுகாத்து வழிநடத்தி பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெருமளவும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் திறவுகோலாகிய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதற்கு ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். எங்கள் செவிகளை திறந்தருளி கல்விமானின் நாவினாலே எங்களை நிரப்புவீராக. தொடர்ந்து ஆளுகை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், பக்கம் 276. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருக கடவீர்களாக. காட் ஒரு கடினமான ஒரு வேலையை நமக்கு கொடுக்கவில்லை. நம்மளை விசேஷித்தவான்கள் என்று கருதி நமக்கு இந்த ஒரு உறுதியை நமக்கு அளிக்கிறார். இந்த உறுதியை ஏன் நமக்கு கொடுக்கிறார்னா, நாம் அதை ஃபாலோ பண்ணுவோம் என்கிற நம்பிக்கை, அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் அவர் மேல இருந்தது. ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற ஒரு தாய் கர்ப்பத்தில் வளருகிற பொழுதே அந்த குழந்தை நல்லா உள்ள வளரணும், அது நல்ல முகசாயலா இருக்கணும், அது கை கால்லாம் உறுதிப்பட்டதா இருக்கணும், அது நீடித்த ஆயுளோடு கூட இருக்கணும் என்று சொல்லிதான் ஒரு தாய் தன் கர்ப்பத்தின் உள்ள இருக்கிற ஒரு குழந்தைய சிந்தித்து நடத்துகிறார். இங்கே வேதம் நமக்கு மிக அதிகமாய் ஒரு தெளிவுபடுத்துகிற ஒரு காரியத்தை பார்ப்பீர்களானால், இங்கே வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருக கடவீர்கள். இங்கே வேதத்தினுடைய வார்த்தை நமக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லுகிறது, ஒரு அபவுண்ட், அபவுண்ட், அதாவது ஒரு பெருக்கத்தை அடைய வேண்டும். அது எப்படிப்பட்ட பெருக்கம்? அது மிகுதியா இருக்கணும். இந்த அபவுண்டுக்கு அர்த்தம் மிகுதி. மிகுதியாக பெருக்கம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, He is the God of increase. அவரு கொஞ்சம் இருந்தா போதும். நம்முடைய மாப்பு சேர்க்கிற தொட்டிய நீங்க அதுல போட்ட உடனே அதை நீங்க அந்த ஒலிவ மரத்தை போட்டு எண்ணெய்க்காக அதை அடிக்கிற பொழுது அந்த அந்த காய்க்கு எவ்வளவு எண்ணெய் வரணுமோ, 1 லிட்டர் தான் எண்ணெய் வரணும். அப்படிப்பட்ட காயை போட்டு அந்த மாப்பு சேர்க்கிற தொட்டியில போட்டு அதை அரைக்கிறாங்க. நீங்களே எண்ணெய் 1 கிலோவுக்கு பதிலாக 2 கிலோவாக பெருக்கமடைய செய்கிற தேவன். ஆனா நியாயத்துல நேர்மையில அது ஆர்டினரியா எண்ணெய் எடுக்கணும்னா 1 கிலோ தான் வரும். அதான் அதனுடைய பண்பு, அதுல போட்டிருக்கிற அளவுனுடைய பண்பு, அவ்வளவுதான் கிடைக்கும் ரிசல்ட். ஆனால் நம்முடைய தேவனுடைய நாமம் அந்த ஒலிவ மர விதையை விதைக்கிறதுல இருந்து, அந்த மரத்தை பராமரிக்கிறதுல இருந்து, அந்த பராமரித்த அந்த மரம் வளர்ந்து கனி கொடுக்கிற பொழுது, அது நல்ல ஒரு திராட்சை தோட்டக்காரனுக்கு கீழாக அந்த மரம் இருக்குமானால், அந்த மரமும் அந்த திராட்சை தோட்டக்காரன் என்னென்ன கொடுக்கிறானோ அதெல்லாம் பெற்றிருக்கிற அந்த திராட்சை செடி, மரங்கள், கனி கொடுப்பவைகள் எதுவாக இருந்தாலும் யார் பராமரிக்கிறாங்களோ
அவைகளை ஏற்றுக்கொள்கிறது. அந்த மரம் தானாகவே ஏற்றுக்கொள்கிறது. அதுக்கு ஏதாவது மிஷின் வச்சு ஏத்துறமா இருக்கு? நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா ட்ரிப்ஸ் போட்டுடுறோம், இன்ஜெக்ஷனை பண்றோம், மாத்திரையை கொடுக்குறோம். ஆனா அந்த மரத்துக்கு என்ன செய்யறோம்? அந்த வேருக்கு உண்டான உரத்தை கொடுத்த உடனே அந்த மரம் அடுத்த செகண்டு சகலத்தையும் அது எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல கனிகளை கொடுக்கிறது. இங்கே இந்த நிருபம் மிகுதியாக அப்படின்னு தமிழ்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அதிலே பெருக கடவீர்களாக. எதுல பெருகணும்? இந்த மிகுதியாக பெருக கட வேண்டியது தேவனுடைய நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தில். நாம பல விசுவாசத்துல நம்ம அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். பணத்துக்காக விசுவாசித்து ஒரு கம்பெனிக்காரனுக்கு நல்ல முறையில வேலை செய்யறோம். நமக்கு ஒரு பிசினஸ் ஆர்டர் எடுக்கிறோம். இந்த பிசினஸ்ல நல்லபடியா நம்ம முன்னேறணும்னு சொல்லி அந்த பிசினஸ ரொம்ப நேர்மையா நேர்த்தியா சத்துவமா செய்யறோம். 1ஆம் தேதி சம்பளம் வாங்குற பொழுது இந்த சம்பளத்தை கொண்டு பலவிதமான காரியங்கள் செய்ய வேண்டுமே என்று சொல்லி நம்ம மைண்ட்ல திட்டமிட்டு செய்கிறோம். ஆனால் இந்த மிகுதியான விசுவாசத்தை கொண்டு நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லி நம்மளை சிந்திக்க வைக்கிறார் தேவன். அதுதான் முக்கியமானது. நீங்க செய்கிறவைகள் எல்லாம் தேவனே நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து நமக்கு பலனை கொடுத்தபடியினால நாம் எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனா நம்முடைய blessing எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பகுதியில வேதத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை அறிந்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இங்கே 7வது வசனத்தினுடைய தாற்பயத்தை மறுபடியும் வாசிக்க போனால், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. சோ இந்த அபவுண்ட் எங்க இருக்குன்னா போதிக்கப்பட்டது போல. இந்த போதிக்கப்பட்டபடியே தான், இதை கொண்டுதான் இந்த விசுவாசத்தினுடைய பெருக்கத்தை நாம் அடைய முடியும். இந்த விசுவாசத்தினுடைய பெருக்கம் இந்த போதிக்கப்பட்டதின் வழியாக தான் நாம் கொண்டு வர முடியும். இந்த பெருக்கம் இந்த போதனைகள் வழியாக நமக்கு இல்லை என்றால் நம்ம விசுவாசம் உதவாது. ஏன் உதவாது? அங்கே போதனை இல்லை. ஒரு மரத்துக்கு உண்டான தண்ணீரையோ உரமோ இல்லைன்னா அந்த மரம் நிக்குமா, நிலைக்குமா, அல்லது மரித்து போகுமா? தண்ணியே ஊத்துறது இல்லை, உரமும் கொடுக்கறது இல்லை. அது பெரிய மரமா இருந்தாலும் எப்படிப்பட்ட பஞ்சம் வந்தாலும் அது மாத்திரம் நின்றுமா? நிக்காது. ஒரு மனிதனுடைய வாழ்வு தேவனுடைய அந்த போதனைகள் கீழே வளருகிறது. இங்கே வேதம் நமக்கு என்ன தாற்பயத்தை குறிக்கிறது தெரியுமா? நாம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. இந்த வளர்ச்சி எங்க இருக்குன்னா 6வது வசனத்துல அதனுடைய கீ வச்சிருக்கிறார். 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. நீங்க ஆரம்பத்துல தேவனை எவ்வளவா ஏற்றுக்கொண்டீங்க, அன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்த மனப்பக்குவம். ஆலயத்துக்கு கரெக்டா வருவோம், ஆலயத்துல பணி செய்வோம், தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு ரொம்ப வித்தியாசமானதா இருந்திருக்கும். நம்முடைய நினைவெல்லாம் அதிகமாக கிறிஸ்துவை குறித்து, ரட்சிப்பை குறித்து நம்முடைய வாழ்வு கடந்து சென்று கொண்டிருந்திருக்கோம். அப்போ நம்மளுக்கு அவரை பத்தி தெரியுமோ தெரியாதோ, நாம எப்படி இருப்போம்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டோட அவருடைய கரத்தை பிடித்திருப்பதை நாம் உணர முடியும். ஆனால் காலங்கள் செல்லுகிறது, நேரங்கள் செல்லுகிறது, நம்முடைய வளர்ச்சி செல்லுகிறது. நம்ம தேவனோடு கூட இருந்த உறவுல இருந்து லைட்டா வெளியே வர ஆரம்பிச்சிடும், நமக்கே தெரியாது. நம்ம ஆலயத்துல நம்முடைய பங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைச்சலா இருக்கும். நம்ம வருவது போவது தான் நம்முடைய ஆலயத்தின் பங்கா இருக்கும். அதை தாண்டி ஒரு நாள் கூட ஆலயத்துல நம்ம எட்டி பார்க்க மாட்டோம். காரணம் என்னன்னா, இந்த போதிக்கப்பட்ட இந்த அபவுண்ட் என்று பெருக்கம் அடைகிற தன்மை பிசாசு நம்ம கிட்ட இருந்து பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். சத்தியம் அறிவிக்கப்பட 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 நம்முடைய பிசிக்கல் ஃபிட்னஸ், சர்ச்சோட இருக்கிற அலைன்மெண்ட், அந்த நட்டு லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கும் தேவனுக்குள்ள உறவு வார்த்தை மேல இருக்குமே தவிர வார்த்தை நம்ம மேல இருக்காது. அவர் நல்லவர், அவர் ஃபெய்த்ஃபுல், விசுவாசம் உள்ளவர். அந்த வார்த்தையை உங்க மேல வைக்கிறாரு.
எப்படி ஒரு மரத்துக்கு உரத்தை வச்ச உடனே மரம் அதை கிரகிக்குது, அது வேர்கள்ல இருந்து அப்படியே பார்க்கு நடு தண்டு வழியாய் வந்து சின்ன கிளைகளுக்கு போய், கிளைகள்ல இருக்கிற இலைகளுடைய கிளைகளுக்கு போய், இலைகள் எப்படி இழுத்து பார்த்தோன்னா நரம்பு நரம்பா இருக்கும். இலைக்கு அது கிளை, பெரிய மரத்துக்கு அந்த பார்க்கு கிளை, அதை இலைகள்லாம் தாங்கிட்டு இருக்கிறதுக்கு அது கிளை. இப்ப இலைக்கு வரும்போது இலைய விரிந்திருக்கிற அத உள்ள இருக்க சின்ன சின்ன நரம்பு மாதிரி இருக்குது, இலைக்கு அது கிளை. பாருங்க, கீழிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீரும் உரமும் எங்க வரைக்கும் போகுது? இலை வரைக்கும் போகுது. அடுத்து பருவ காலங்கள் வருகிற போது மொட்டு, அது எங்க இருந்து வருதுன்னே தெரியாது, அது மரத்துல இருந்து திடீர்னு பார்த்தா ஒரு இடம் பொங்குது, அது பாத்தீங்கன்னா மொக்கா மாறுது, மொக்கு பூவாக மாறுகிறது, பூ காயாக மாறுகிறது, பிஞ்சில இருந்து காய் தானம் வந்து அந்த காய் ஸ்தானத்திலிருந்து அடுத்து ஒரு கனியாக மாறுகிறது. மனிதனுடைய சத்துவங்களாக வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, இப்படி பலவிதமான வைட்டமின்ஸ் கொண்ட ஒரு ருசி உள்ள ஒரு பதார்த்தமாக மாறுகிற அனுபவங்கள் தேவச்சனமே. ஆனா நம்முடைய வாழ்வு இந்த மிகுதியான பெருக்கம், அது விசுவாசத்தின்படி வரக்கூடியவைகள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு. போதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் வேதத்தை அறிந்து கொள்ளுகிற சாத்தியத்தை தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து, யாரு? அவர் ஜீவனை கொடுத்து நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எதற்கு? நாம் ஜீவனாகவும் பெலனாகவும் தேவனுடைய சரித்திரங்களாக, அவருடைய ஹிஸ்டரியாக விளங்குவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். 6வது வசனம் சொல்லுகிறது நமக்கு, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? நம்மளை கேட்கிறார் கேள்வி. அப்போ அப்படி நான் நடக்கல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களுக்கு சொல்லுமானால் நீங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது மிக அரிது. இட் இஸ் நாட் சோ ஈஸி. டிக்கெட் வாங்காத ட்ரெயின்ல ஏறினா நம்மளை பிடிச்சி போட்டுக்குவான். டிக்கெட் வாங்கியிருந்தாலும் இறங்க வேண்டிய ஸ்டேஷனுக்கு அது வரைக்கும் தான் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு அடுத்த ஸ்டேஷன்ல போய் இறங்கிட்டு டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா அப்பவும் நம்ம மேல குற்றம் தான். இப்போ கிறிஸ்தவனுடைய வாழ்வு ஒன்று, டிக்கெட் எடுக்காம வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கிறான். அப்படியே டிக்கெட் எடுத்தா தேவனுக்கு விசுவாசம் இல்லாம பேருக்கு டிக்கெட்டை வச்சுக்கிட்டு எந்தெந்த ஸ்டேஷனுக்கும் அந்தந்த டிக்கெட்டை வச்சுட்டு எத்தனை ட்ரெயின்ல ஏறுறானோ தெரியல. சோ நம்முடைய மனப்பக்குவங்கள் போதிக்கப்பட்டபடி நீங்கள் உங்க விசுவாசத்தை பெருக்கமடைய செய்திருக்கிறீர்களா? அப்போ உங்க வேர் நல்ல வேர் கிறிஸ்துவுக்குள்ளாக. இதே கொலோசியருக்கு ரொம்ப அழகா தேவன் விவரித்து சொல்லுகிறார். அந்த மக்களுடைய வாழ்வு நீங்கள் எப்படியாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை இந்த கொலோசியர்ல சொல்றாரு. 1ஆம் அதிகாரத்தில் 14 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நீங்க அதை கேட்கலாம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. முதலாவது, நீங்க ஒரு சராசரி மனித வாழ்வில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது பாவமும் சாபமும் பாரம்பரிய கட்டுகளில் இருந்த நம்மை இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க எங்க இருந்து மீட்கப்பட்டிருக்கிறீங்க? பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் ஆண்டவர். அது அவருக்குள் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் போதிக்கப்பட்டிருக்கிறோமா? நீங்க பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய உள்ளம் சொல்லுமானால் அந்த விசுவாசத்தை யார் வளர்த்துக் கொள்கிறார்களோ அவங்களோட மாத்திரம்தான் தேவன் இருக்க முடியும். பாவத்தோடு கூட உங்களோட இருக்க முடியுமா? என்னோட இருக்க முடியுமா? ஆண்டவர் சான்ஸே கிடையாது. அப்போ உங்க வேர் எதை பற்றி கொண்டிருக்கிறது? தேவனால் போதிக்கப்பட்டபடியே உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற வேர் சரியாய் பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறதா? அடுத்த வசனம் 15 சொல்லுகிறது, அவர் அதிரசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். உங்களுக்கு வழிகாட்டுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய முன் ஏறாக அவர் போய் கொண்டிருக்கிறார். அவருக்கு யார் போதிக்கப்பட்டார்கள்? பிதாவாகிய தேவன் அவருக்கு போதிக்கப்பட்டிருக்கிறார்.
இப்போ கிரைஸ்ட் சரியா செய்யலாம் கேட்கறது யாரு? பிதாவாகிய தேவன். நமக்கு தெரியாது எதுவுமே, எது உண்மை எது பொய்ன்னு உனக்கு எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ கிரைஸ்ட போதித்து வழிநடத்துகிற தேவன் அவருக்கு கீழ்ப்படிந்து யார் நடந்தா? தற்சொரூபமான முதல் பேரான இயேசு கிறிஸ்துவே அப்படி நடந்தாரு. ஆனா நீங்களும் நான் அவரை நேற்றுக்கொண்டபடியே நாம் அவருக்குள் இருக்கிறோமா? அப்போ நம்ம பிளெஸிங்ஸ நம்ம தேடி வரோம். அவங்கவுங்களுக்கு வேற வேற பிளெஸிங் தேவை. உடம்பு சரியில்லாதவனுக்கு எனக்கு சீக்கு போனா போதும்னு சொல்லுவான். பற்றாக்குறையில் இருக்கிறவ என் பணத்திலிருந்து பற்றாக்குறையிலிருந்து என்னை காப்பாத்துங்கன்னு நினைப்பான். வேற தேவைகள் இருக்குது. ஆண்டவரே இந்த மாதம் இந்த தேவை எனக்கு எப்படியா சந்திக்கப்பட வேண்டும், அதை நீங்க சரிப்படுத்துங்கன்னு அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறவனா இருப்பான். ஆனா இது எல்லாமே தற்சொரூபமாக பிதாவின் சித்தத்தை செய்து முதல் பேரானவராக இயேசு கிறிஸ்து இதை நடத்தி முடிச்சு காமிச்சார். ஏன்னா அந்த போதனை உனக்குள் இறங்கப்படுவதாக, அந்த போதனை உன்னை டச் பண்ணப்படுவதாக. இது விசுவாசமா மாறுன விசுவாசம் மிகுதியா இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் மிகுதியா இருக்கிறவன் தான் தேவனுக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்ண முடியும். அவன் தான் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும்? ஸ்தோத்திரம் செய்ய முடியும். இது இல்லாதவன் சொல்லுகிற ஸ்தோத்திரம் பொய்யானது. எந்த நன்மையுமே பெற்றுக்கொள்ளுகிற ஆனா ஆண்டவர் நன்றி சொல்லிட்டு இருப்பான். போதிக்கப்பட்டபடி அவன் விசுவாசத்துல இல்ல, போதிக்கப்பட்டபடி அவனுடைய விசுவாசம் மிகுதியாகவும் மாறல, போதிக்கப்பட்டபடி அவன் நன்றியும் சொல்லல. அது தேவனுதான் பிசாசுதான்? இல்ல நான் இருக்குன்னு போய் சொல்றோம். வரும்னு விசுவாசிக்கிறான் ஆனா வரல. இது இவ்வளவு பொய்யா உண்மையா? பொய்தான். ஏன்னா பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு போதித்தார், கிறிஸ்து நமக்கு போதித்து இருக்கிறாரு. கிறிஸ்து தேவ சித்தத்தை செய்தாரு, நாம அறிஞ்சும் தேவ சித்தத்தை செய்யாதவர்களா இருப்போமானால் நம்ம சொல்லுகிற ஸ்தோத்திரம் அது உண்மையான விசுவாசத்தின்படி வந்த ஸ்தோத்திரம் இல்ல, பொய்யானவை. இங்கே ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை விவரித்து சொல்லுகிறார். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணாதப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களினாலும் கர்த்தத்துவங்களினாலும் துரைத்தனங்களினாலும் அதிகாரங்களினாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்ப இங்கதான் நம்முடைய மிஸ்டேக் இருக்கு. உனக்கு கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி எல்லாம் அவருக்குள்ளும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? செல்ஃபிஷ், சுயநலம். இந்த சுயநலம் எங்கெங்க இருக்கோ பிசாசு நம்மளை பற்றி பிடிச்சிருக்கோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளும் நம்ம வளர முடியாது, நம்மளுக்குள்ளும் வளர முடியாது. ஆண்டவருக்கும் நம்ம சாட்சியா இருக்க முடியாது, நமக்கும் மனசாட்சியின்படி நம்மளால் சாட்சியா இருக்க முடியாது. வெளியே உள்ள மக்களுக்கு, அக்கம் பக்கம் இருக்கிற மக்களுக்கு, நம்மளை தெரிந்த மக்களுக்கு மாய்மாலத்தினால நம்ம நல்லா இருக்கிற மாதிரியே காமிச்சுட்டு வருவோம். அது ஒரிஜினல் கிடையாது. ஏன்னா நாம் சரியாய் வேரூன்றப்படவில்லை. வேறு ஊன்றுதல் சரியா இல்லை. நம்முடைய வேறு ஊன்றுதல் ஆண்டவருக்குள்ள இல்லை. ஏன்னா அது எனக்கு சுயநலத்தில் இருக்கு. அவர் அத்தனை அதிகாரத்தையும் எதற்காக கொடுத்தார் என்றால் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டன. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவராக இருக்கிறார். தேவச்சனமே, நம்ம
எதையோ பெரிய பெரிய காரியங்கள் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அது எல்லாவற்றிலும் ஒரு பெரிய காரியம் இன்னொன்னு இருக்கு. அதுதான் இந்த கொலோசியர் முதல் அதிகாரத்துல நாம் 14 இருந்து வாசிச்சுட்டு வருகிறோம். அப்போ 19வது வசனம் இப்படியாய் சொல்கிற, சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். 20 சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாய் அது ஆயிற்று. தேவ ஜனமே, நீங்க எதை செய்தாலும் அது பூமியிலும் சரி அது பரலோகத்திலும் சரி சந்தோஷம் உண்டாக்குகிற அளவுக்கு உங்களை உருவாக்கி வச்சிருக்கிறார். ஆனா நம்ம இந்த உலகத்தின் சாயல்லே நம்மளை திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். உலகத்தின் போட்டி, அவனுக்கு முன்பாக நான் எழும்பி பிரகாசிக்கணும், இவங்களுக்கு முன்பாக நான் ஒரு வித்தியாசமா இருக்கணும், உனக்கு இங்கேக்கு மாத்திரம் நீ சாட்சியா இருக்கணும்னு நினைச்சனா ஸ்பிரிட் ஆஃப் ஈவில் ஒன்று அப்படியே பிடிச்சிருவோம். உங்களை நன்றி செலுத்துகிற அனுபவம் எப்படி தெரியுமா இருக்கணும்? தேங்க்ஸ் கிவிங் இன்க்ரீசஸ் அவர் ஃபெய்த் இன் நம்பர் ஆஃப் வேஸ். பலவிதமான விதங்கள்ல இந்த வேரூன்றி ஸ்தோத்திரம் செலுத்தி நமக்கு போதிக்கப்பட்டபடியே இந்த விசுவாசத்துக்குள் இருக்கும்போது பெருக்கம் பயங்கரமா இருக்கும். அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? First it takes our attention off the negative things. நெகட்டிவா இருக்கக்கூடிய எண்ணங்களிலிருந்து நம்மளை முதல்ல வேறு பிரிச்சிடும். இந்த நெகட்டிவா இருக்கிற எண்ணங்கள் தான் நம்மளை கொண்டு போய் கீழே சாச்சு. அது மாத்திரமல்ல, இந்த நெகட்டிவை செய்வதெல்லாம் ஈவில் ஸ்பிரிட், அசுத்த ஆவிகள். ஏன்? நீ பரிசுத்த ஆவியானவரோட இணைந்து இணைந்து எங்கனா பிரியலாயிட போற. நீ பூமியில போதிக்கப்பட்டபடியே நீ வாழு. பரலோகத்துக்கும் பூமிக்கும் உள்ள போதனை உனக்கு தேவையில்லை. நீ கிறிஸ்தவன் தான், உனக்கு நான் பணம் தரேன், ஆஸ்தி தரேன், அந்தஸ்து தரேன், சத்தியத்தை பார்க்காத, இங்க வாழு. பல கிறிஸ்தவர்கள் உலக வாழ்க்கையின் சரித்திரம் தான் மேன்மை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது டோட்டலா அகெயின்ஸ்ட் காட். அது டோட்டல் 100க்கு 100 தேவனுக்கு விரோதமானவைகள் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எவன் சிந்திச்சாலும் சரி பிசாசு சொல்ல பற்றி கொள்ளுவான். ஒண்ணு அவன் சைடு எடுத்துட்டு பணத்தை கொடுக்க மாட்டான், அல்லது அவன் சைடு எடுத்து பணத்தை கொடுத்து உன்னை பெரும் பாவியாக மாற்றி விடுவான். ரெண்டுமே டேஞ்சர் தான். ஆனால் போதிக்கப்பட்டபடியே நீ வேறொன்றிருப்பாயானால் உன்னுடைய ஸ்தோத்திரம் இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து இருக்கும். அதைத்தான் வேதம் நமக்கு விளக்குகிறது. அதுதான் கிரைஸ்ட் கற்றுக் கொடுக்க வந்தார். அதுதான் உண்மையான சத்தியம். அதுதான் உங்களை விடுதலை ஆக்கும். அதுதான் பரலோகத்தின் திட்டமாக இருக்கிறது. அதுதான் சித்தமாக இருக்கிறது. அதுதான் தேவனுடைய நாம் மேல் வைத்திருக்கிற மிகுதியான, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற மிகுதியான விசுவாசம். நம்ம கரெக்டா இருந்தா இந்த மிகுதியான அபுண்டன்ட் என்கிற இந்த வார்த்தை நம்மளை எல்லாத்திலையும் செழிப்பா மாற்ற, சகலத்திலும் செழிப்பா நம்மளை மாத்திர முடியும். அது மாத்திரமில்லை அருமையான தேவச்சனமே, இங்கே வேதம் சொல்லுகிறது கொலோசியர்ல 1ஆம் அதிகாரத்துல இந்த 13வது வசனம் மிக 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 முக்கியம். கொலோசியர் 1:13, இருளின் அதிகாரத்தில் இன்று நம்மை விடுதலையாக்கி. நீங்க இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நீங்க யாரு? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவங்க. சரி, ஆனா நாம இன்னும் இருளே நம்ம இருந்தோம்னா சொல்றது விளங்குங்களா? அங்கிருந்து விடுதலையாக்கி இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார். ஆனா நாம இன்னும் என்ன நினைக்கிறோம்? அந்த இருள் அதிகாரத்துல இருக்கிற சாமியங்களை விடுதலை செய்ய விடுதலை செய்ய. அப்படின்னா என்னன்னா, நீங்கள் வேறு ஊன்றுதல்ல தப்பு இருக்கு. உங்க வேறு ஊன்றுதல் சரியா இருக்குமானால் இருளில் இருந்து வந்தவர்கள் என்று சொல்லி உங்களுக்கு அந்த விடுதலையே முதல் அதிகாரம். அந்த அதிகாரமே உங்களை உருவாக்க ஆரம்பிச்சு. இங்க வேதம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின்
குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை நீங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம யார ஸ்தோத்திரம் செய்கிறோம்? பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏன்? இருள் என்று பார்க்கிற பொழுது நம்முடைய நெகட்டிவ், எல்லா நெகட்டிவ் இங்கிருந்து விடுதலையாக்கின ஒரு ஸ்டேஜ் யாரு தெரியுமா? கிரைஸ்ட் நம்மோடு கூட வாழ்கிற ஸ்டேஜ் தான் இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிற ஸ்டேஜ். ஆனா நீங்க நினைக்கிறீங்க, நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். உங்களுக்குள்ள இப்ப யாரு இல்ல? கிரைஸ்ட் உங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசம். ஆனா கிரைஸ்டா விடுதலை செய்தார் தெரியுது. ஆனாலும் இருளில் இங்க வந்து அதே ஸ்டேஜில் இருக்கிறோம். காரணம் என்னன்னா, நமக்கு போதிக்கப்பட்டபடியே நாம் நடப்போமானால் கிரைஸ்ட் நம்மளுக்குள் இருப்பார் என்பது 100% கிளியர். ஆனா ரட்சிக்கப்பட்டோம், இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். ஆனா கிரைஸ்டுடைய உபதேசங்கள் போதிக்கப்பட்டபடியே நமக்குள் இல்லை என்றால் கிரைஸ்ட் நமக்குள்ள இருப்பாரா இருக்க மாட்டாரா? இந்த இதுக்கு பதில் சொல்லு. இருளிலிருந்து வெளியே வந்தாச்சு, ஆனா போதிக்கப்பட்டபடியே நீங்க நடக்கல அல்லது நடந்தீங்க. நடக்கலைன்னா அவர் நம்மளுக்குள்ள இருக்கிறார் அர்த்தமா? அவர் இல்லை. நடந்தால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா? அப்போ தேவ ஜனமே, இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுங்களா? We may stay in satanic activity for a long time if we forget to thank God. உங்களுக்கு நன்றி செலுத்துவதற்குண்டான நேரமோ நன்றி செலுத்துவதற்குண்டான சந்தர்ப்பமோ உங்க வாழ்க்கையில் இல்லைன்னு வச்சுக்கங்க. நல்லது நடந்தாதான் நன்றி சொல்ல முடியும். கெட்டது நடந்தா என்ன நன்றி சொல்றது? பிரச்சனையில இருந்தா என்ன நன்றி சொல்றது? இப்படி ஒரு அதிகமான if you stay in this stage for a long time, நீங்க சரியான முறையில நன்றி சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை உங்க வாழ்க்கையில அப்படின்னு இது ரொம்ப நாளா தொடருது. ஆண்டவர் சொல்றாரு, தம்பி, சகோதரனே, சகோதரியே, உன்னோட நான் இல்லை என்பதை நீ இன்னும் அறியலையா? நீங்க அறிந்து கொள்கிற நேரத்துக்குள்ள வாங்க. அதுதான் blessing. உங்க கட்டில இருந்து நீங்க வெளியே வந்து இருள் ராஜ்யத்திலே மறுபடியும் இருக்கிறீங்க. ஆனா இடம் தான் வேற. திருச்சபைக்கு வந்துட்டீங்க. ஆனா திருச்சபை உங்களை போதிக்க செய்கிற ஆசீர்வாதத்தின் இடம். போதிக்கப்பட்டபடியே நீங்கள் இருப்பதை விரும்புகிற தேவனாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வலியுறுத்துறேன். ஏன்னா பாரம்பரியமா தலைமுறையா நீங்க இருள் இருந்ததுனால என்னை இன்னும் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண தெரியல. என் போதனைகள், அந்த வார்த்தைகள், அது உங்களில் நிலைத்திருக்கப்பட வேண்டும். அவைகளை நீங்கள் ஆராய்கிறவர்களாக மாறுங்க. ஒரு திருச்சபையினுடைய காரியங்களை உங்களுடைய இன்வால்வ்மெண்ட் உள்ள கொண்டு வாங்க. வெறும் கை மாத்திரம் வேலை செய்யுது, கால் வேலையே செய்யல. கால் சுத்தமா அப்புறம் வேலை செய்யாம போயிடும். கால் மாத்திரம் வேலை செய்யுது, கை வேலை செய்யதே இல்லை. கொஞ்ச நாள்ல கை என்ன செய்யும்? வேலை செய்யாம போயிடும். சிந்தனை இருக்குது, தெய்வீக சிந்தனையே இல்லை ஃபார் a long time. என்ன செய்யறோன்னு அர்த்தம்? பிசாசின் பிடியில நம்ம இருக்கிறோம். So if we forget to thank the Lord, ஆண்டவரை நினைப்பதற்கு பதிலாக மறக்கிற தன்மைக்கு நீங்க மாறி இருப்பீர்களானால் இன்னைக்கு தேவனை சற்று நோக்கி பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் அவரை நோக்கி பார்க்கணும். இன்னையிலிருந்து ஆண்டவரே, எனக்கு என்ன போதித்திருக்கீங்க? எதை நான் வாக்கு தத்தமா என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நான் பங்குள்ளவனாக மாறணும். அப்போ கொலோசியர் 7ஆம் வசனத்தையும் 6வது வசனத்தையும் 2ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் வாசித்து அதுல என்ன சொல்லியிருக்கு என்பதை நீங்கள் நினைவு கூற ஆரம்பிங்க. இங்க 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருக கடவீர்கள். 6வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே என்னைக்கு அவருக்குள் வந்தீங்களோ
அவருக்குள் வேர் கொண்டவர்களாக அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு உங்க விசுவாசத்தை பெருக்கடம் அடைய செய்யுங்க. அது இல்லாத உங்களுடைய வாழ்வில் எந்த வெற்றியையும் நாம் பார்க்க முடியாது. இப்ப வேதம் சொல்லுகிறது அதனுடைய அர்த்தத்தை, மிகுதியாய் பெற்றிருக்கிற விசுவாசத்தில் நன்றி உள்ளவர்களாக, அதாவது தேவனுக்கென்று கிரியை செய்கிறவர்களாய் நீங்க இருக்க வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கும் நம்மிடத்தில் உள்ள விசுவாசம். நீங்க தேவனுக்கென்று ஒர்க் பண்றவங்களாக மாறணும். தேவனுக்கு ஒர்க் பண்ற போது இயேசு பிதாவாகிய தேவனுக்காக ஒர்க் பண்ணாரு. அவர் என்னென்ன அற்புதம் செய்தார், என்னென்ன அதிசயம் செய்தார். செங்கடலை பிரிப்பதிலிருந்து, கண்மலை அடித்தார், தண்ணீர் வருவதிலிருந்து, யோர்தான் பிளப்பதிலிருந்து, எரிகோ கோட்டையை தகர்த்தி அவர்கள் கானான் தேசத்துக்குள் போவதிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலும் விடுதலையாக்குகிற அளவுக்கு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மீண்டும் உயிர்த்தெழுந்தாரே. நீங்க உலக பிரகாரமா இருக்கிற பொருட்களுடைய அற்புதத்தை பார்த்தீங்க. மரித்த இயேசு எத்தனை சாட்டை அடி, சிலுவையில ஆணி அடிச்சது, தலையில முள்கிரீடம் போட்டப்பட்டது. எங்கன்னா ஒருத்தர் குழைக்க முடியுமா? மரித்தும் அவர் என்னவாக இருந்தாரு? உயிரோடு சதா காலங்களில் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். சோ தேவ ஜனமே, உங்க விசுவாசம் பெருக்கமடையட்டும். அது எப்படி பெருக்கமடையட்டும்? போதிக்கப்பட்டபடியே அவருடைய வார்த்தைக்குள் வேர் ஊன்றப்பட்டவர்களாக. சோ இந்த பிளெஸிங்கோட நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு புதியதொரு வாழ்க்கையாக நம்ம துவங்குவோம். இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருந்தோம். ஆனா அவருக்குள், அவருக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை, பிதாவாகிய தேவனுக்காக, அவர் சித்தத்துக்காக, அவர் திட்டத்துக்காக, தீர்மானங்களுக்காக கிறிஸ்து வாழ்ந்து மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த ஒரு ஆட்டுக்குட்டியாக. இன்னும் இதனுடைய பிரதிபலிப்பு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அந்த 2ஆம் அதிகாரத்தை வாசித்து நீங்க வீட்டில் அதன்படி உங்களை மாற்றிக்கொள்ளுகிற அனுபவத்துக்குள் வாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாங்கள் படித்திருந்தாலும் அது பயன்பாட்டில் எங்களுடைய வாழ்விலே அதிகமாய் காணப்படவில்லை. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கென்று மாத்திரமே என்று நினைத்தோம். ஆனால் கிறிஸ்துவுக்காக நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அது பூமிக்கும் பரலோகத்துக்கும் இணைக்கப்பட்ட எங்களுடைய விசுவாசமும், எங்களுடைய கிரியைகளும், எங்களுடைய வேர் போதிக்கப்பட்டபடியே அது வேர் ஊன்றப்பட்டதாக இருக்கப்பட வேண்டும் என்பதை, அதன் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அது மிகுதியாய் அபாவுண்டாக இருக்கும் என்ற அந்த விசுவாசத்தின்படி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். எங்களை வழிநடத்துங்க, எங்கள் தடைகளை நீக்கி போடும். நன்மையும் கிருபையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் செய்கிற கிரியைகள், காரியங்கள், பிழைப்புகள், தெய்வீக பலன், கையின் பிரயாசங்கள், பிசினஸ் வேலை செய்கிற காரியங்கள், ஒவ்வொன்றிலும் பெருக்கமடைய செய்யுங்க. ஊழிய பாதைகளிலும், தேவனுக்கென்று சாட்சியாய் நிலை நிற்பதிலும், சபை காரியங்களில் பங்கு கொள்ளுவதிலும் தேவ ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. நன்மையும் கிருபையும் மரம் தன் கனியினால் அறியப்படும் என்று சொன்ன வேத வாக்கியங்களின்படி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் விசுவாசமுள்ள, நன்றி செலுத்துகிற, பெருக்கம் அடைகிற, போதிக்கப்பட்டபடியே நடந்து கொள்ளுகிற ஜீவனுள்ள ஆத்துமாக்களாய் எங்களை ஆசீர்வதியும். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.